சண்டே தானே, ஹாலிடே தானே, ரோடு காலியா இருக்குன்னு சொல்லி யாரும் வேகமாலாம் போகாதீங்க நண்பர்களே. இப்பதான் எனக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட பார்த்தேன். அப்படியே எப்படி சொல்றது, கதி கலங்கி போயிட்டேன். என்னாச்சுன்னா, எனக்கு முன்னாடி வந்து ஒரு ஆக்டிவால ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போயிட்டு இருக்காங்க. ரைட் சைடுல ஒரு கார் போயிட்டு இருக்கு. இந்த 3 பேருமே நாங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் பர் ஹவர்ல டிராவல் பண்ணிட்டு இருப்போம். எனக்கு பின்னாடி ஒரு ஆட்டோக்காரர் பையன் வேகமா வந்தான். அந்த காருக்கும் பைக்குக்கும் நடுவுல பூந்தான். அங்க பூறதுக்கு இடமே இல்ல. என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பைக்கோட ஹேண்டில் பார்ல தட்டி அவங்க அப்படியே பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழுறாங்க. கரெக்டா நான் நடு ரோட்ல எனக்கு முன்னாடி ஒரு 5 அடி டிஃபரெண்ட்ல கீழே விழுறாங்க. அப்படியே பெல்ட் அடிக்கிறாங்க கீழே விழுந்து. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் அடிச்சு பிரேக் அடிச்சு ரைட்ல சடனா திருப்பிட்டேன். நல்ல வேலை ரைட் சைட்ல எனக்கு கார் எதுவும் வரல. ரோடு கொஞ்சம் காலியா இருந்தனால வேற எதுவும் பெரிய ஆக்சிடென்ட் ஆகல. சப்போஸ் நான் ரைட் எடுக்கலன்னா அது இன்னும் பெரிய ஆக்சிடென்ட், ரொம்ப ரொம்ப டேஞ்சர்ல முடிஞ்சிருக்கும். நான் ரைட் அடிச்சுட்டு நிக்கிறேன். அவன் அந்த ஆட்டோக்காரன் இடிச்சிட்டு நிக்கவே இல்ல. போயிட்டு ஒரு 50 மீட்டருக்கு அந்த பக்கம் போயிட்டு நின்னுட்டு எட்டி பாத்துட்டு என்னாச்சுன்னு எட்டி போட்டு பாத்துட்டு போயிட்டு பையன். எனக்கு அவன் என்ன சொல்றதுன்னு தெரியல. இவங்க 2 பேருமே கீழே விழுந்துட்டாங்க. அந்த கீழே விழுந்து 2 பல்ட்டி அடிக்கிறாங்க. அப்படியே அது போனு மணி பர்ஸ் எல்லாம் அப்படியே பறந்து அப்படியே போய் விழுது ரோடு ஃபுல்லா. அப்படியே ரைட்ல ஓரம் கட்டிட்டு ரைட்ல நிறுத்திட்டு அப்படியே நிறுத்திட்டேன். எனக்கு பின்னாடி 2 கஸ்டமர் இருக்காங்க. அவங்களும் கீழே இறங்கிட்டாங்க. போயிட்டு அந்த கஸ்டமர்ல அந்த கீழே விழுந்தவங்களை தூக்குறாங்க. ஒரு ஆளாலும் ஒருத்தர் தூக்கவே முடியல. நான் நினைச்சிட்டு இருந்தேன் தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் போய் தூக்கவே முடியல என்னால. அப்புறம் இன்னும் 2-3 பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் தூக்கிட்டு ஓரமா போயிட்டு உட்கார வச்சதுக்கு அப்புறம் அந்த அண்ணெல்லாம் கால் நடக்கவே முடியல. 2 காலுமே. என்னன்னா, இந்த கீழே விழுந்தாங்க 2 பேருமே ஹெல்மெட் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க என்னென்னவோ பிளான் வச்சிருந்தாப்ப, சண்டே அங்க போனோம் இங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹாஸ்பிட்டல்ல படுத்துன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்துட்டு அவங்களை கூட்டின்னு ஓரமா போயிட்டோம். பைக்கு போனு எல்லாம் பறந்து கிடந்தது. எல்லாத்தையும் எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் பைக் ஆட்டோ நடு ரோட்லயே நிறுத்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஆட்டோ எடுத்து நான் கிளம்பிட்டேன். சார், அவங்க என்னென்னமோ ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. சண்டே அங்க போனோம் இங்க போனோம் இதை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எதுவுமே இல்லாம ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருப்பாங்க. எதுவும் என்ன, அவங்க கிட்டத்தட்ட ஹெல்மெட் போட்டிருந்தாங்க. ஆவரேஜ் ஸ்பீட்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தா அந்த மாதிரி அந்த ஆட்டோக்கார தான் அந்த மாதிரி நடந்துச்சு. சரி, அந்த ஆட்டோக்கார மேல எனக்கு ஏன் அவ்வளவு கோவம் வருதுன்னா, அவன் என்ன ஆச்சுன்னே கண்டுக்கவே இல்லை. அவன் நிறுத்திட்டே வந்து ஹெல்ப் பண்ணிருக்கலாம், தூக்கி ஓரமா விட்டுருக்கலாம், சாரி தெரியாம பண்ணு ஒரு சாரி கேட்டிருக்கலாம். அதெல்லாம் பண்ணவே பண்ணல. போயிட்டு தூரமா போய் நின்று திரும்பி மட்டும் நின்று பார்த்துட்டு அப்படியே திரும்பவும் அதே மாதிரிதான் ஓட்டிட்டு போனான் வேகமா. அதனாலதான் அவன் மேல வெறுப்பா இருக்கு.